Hi friends, welcome to my YouTube channel. இப்போ தான் இந்த யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபிக் டிசைனர் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் பிளேட்னா என்ன, ட்ரீம் மார்க் அப்படின்னா என்ன, சேஃப் ஏரியா அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். பொதுவாக நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனர் ரெண்டு மீடியமில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று வந்து வெப் பேஸ்டு மீடியமில் ஒர்க் பண்ணுவாங்க, ரெண்டு வந்து பிரிண்ட் பேஸ்டு மீடியமில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வெப் பேஸ்டு மீடியம்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, வெப்சைட்டுக்கு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பேனர் ஆடு க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வெப் ஓரியன்டாக டிசைன் பண்ணும்போது ஸோ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த எதையும் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்ம பிரிண்ட் மீடியாவில் மட்டும் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இதெல்லாம் நம்ம செட் பண்ண வேண்டி வரும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 லைன்ஸ் இருக்குது. ஒன்று ரெட் லைன், இன்னொன்று பிளாக் லைன், அது வந்து டாட்டட் லைன் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சேஃப் லைன் அண்டு மார்ஜின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு டிசைனிங் பண்ணும்போது இந்த 3 லைன்ஸ், அதாவது இந்த 3 ஏரியாவையும் நம்ம கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுட்டு தான் டிசைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணும் போது இந்த பிரிண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் டிசைன் பண்ண ஏதாவது ஒரு அந்த கட்டிங்கில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பிளேட் லைன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ட்ரிம் ஆர் கிராப் கட்டிங் லைன் அப்படின்றது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோட, அதாவது ஒரு விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கரெக்டான சைஸ். ஸோ நான் இப்போ ஒரு விசிட்டிங் கார்டோட சைஸில் தான் இந்த இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ விசிட்டிங் கார்டோட கரெக்டான சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 inches into 2 inches அப்படின்ற அந்த கரெக்டான லைன் தான் அந்த டேஷ் லைனாக இருக்குல்ல, அந்த கட் பண்ணுற மாதிரி ஒரு இது போட்டு, ஸோ அந்த லைன் அதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேஃப் லைன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்ம டெக்ஸ்ட்டு முக்கியமான எதெல்லாம், அதாவது டிசைனை பொறுத்தவரை டெக்ஸ்ட்டு மற்ற லோகோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டிசைனுக்குள்ளே வரணும். அதாவது நம்ம பேக்ரவுண்டு இந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணியிருந்தோம்னா ஸோ ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு அதாவது எதுவுமே கட் ஆகிடக்கூடாத முக்கியமான விஷயங்களை அந்த சேஃப் லைன் அப்படின்ற இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த டேஷ் லைன் வந்து கட்டிங், அதாவது அதான் கரெக்டான ஒரு பிஸ்னஸ் கார்டோட சைஸு. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த ரெட் லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பிளேட் லைன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய எந்த டிசைனாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சு டிசைன் பண்ணணும். அப்போ தான் அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி ஃபினிஷிங்காக கட் ஆகும் போது அந்த கரெக்டாக வந்து கட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிளேட் லைன் அப்படின்ற அந்த ஏரியாவுக்குள்ளே ஸ்பேஸ் வச்சு தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிம் மார்க் அப்படின்றது அல்லது கிராப் மார்க் அல்லது கட்டிங் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது அந்த கரெக்டான சைஸ் நம்ம இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் கட் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது தெரியாது. அப்போ அந்த ட்ரிம் மார்க் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து அதை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், கரெக்டான சைஸை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒரு பிஸ்னஸ் கார்டை வந்து இது எல்லாமே பிரிண்ட் பண்ணக்கூடிய எல்லா டிசைனுமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதாவது பிளேடிங் ஸ்பேஸு, சேஃப் ஏரியா ஸ்பேஸ், அந்த கட்டிங் மார்க் சைஸ், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பண்ணக்கூடிய டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸோ ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் இன்டிசைன் இதில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் நான் வந்து இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் கார்டுக்கு 3.5 inches கொடுத்துட்டு ஹைட் வந்து 2 inches கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300 வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு பிஸ்னஸ் கார்டோட சைஸு. ஸோ நான் வந்து இப்போ ரூலர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கரெக்டான சைஸுக்கு வந்து Ctrl+R போட்டிங்கன்னா ரூலர் எனேபிள் ஆகும். ஸோ அதுலேருந்து நான் வந்து கைட்லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ரூலரை யூஸ் பண்ணி. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம்
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேஃப் ஏரியா அப்படின்ற அந்த ஏரியாவை க்ரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே தான் நம்ம டெக்ஸ்ட்டு, லோகோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்ம எவ்வளோ சேஃப் ஏரியா அப்படிங்கிறது 0.25 அப்படின்றது நமக்கு வந்து சேஃப் ஏரியா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ 0.25னா இந்த பக்கெட்டு 0.125 அந்த பக்கெட்டு 0.125 அப்படின்றத வச்சா தான் நமக்கு வந்து 0.25ங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து நியூ கைடில் லெஃப்ட் சைடில் 0.25ம் 0.0125 அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் ரைட்லேயும் அதே மாதிரி மேலே டாப்பில் டவுனில் எல்லாமே நான் நியூ கைடு அப்படின்றத யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய அந்த சேஃப் ஏரியா அப்படின்றது தான் இந்த ஏரியா. ஸோ ஒரு பிஸ்னஸ் கார்டு க்ரியேட் பண்ணும்போது இந்த சேஃப் ஏரியாவை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ அதுக்கு ஒரு க்ரீன் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன் எதுன்னு தெரியறதுக்காண்டி. ஸோ இந்த க்ரீன் கலர் ஏரியா தான் சேஃப் ஏரியா. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஏரியா தான் நம்ம வந்து பிஸ்னஸ் கார்டோட ஃபுல் ஒயிட் வந்து க்ரீன் எல்லாம் சேர்ந்தது தான் ஃபுல் பிஸ்னஸ் கார்டோட சைஸு. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன க்ரியேட் பண்ணணும் பார்த்திங்கன்னா பிளேட் ஏரியா அப்படின்ற அந்த ஏரியாவை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்வாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ட் கண்ட்ரோல் சி அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேன்வாஸ்ன்ற இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அல்லது நீங்கள் இமேஜில் போனீங்க அப்படின்னா அந்த கேன்வாஸ்ன்ற இந்த மெனு இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய்ட்டு நான் இப்போ வந்து சைஸை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் 3.5 தான் இருந்துச்சு. இப்போ 0.25 ஆட் பண்ணதுனால 3.275 அண்டு 2.25 அப்படின்ற மாதிரியான சைஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பிளேட் லைன் வந்து பிளேட் ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணி காமிச்சா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதனால் நான் அதை ஒரு ரெட் கலரில் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து பிளேட் ஏரியாவும் அந்த ஒயிட் கலருங்கிறது பிஸ்னஸ் கார்டோட ஆக்சுவல் சைஸ், அதாவது கட்டிங் பண்ணக்கூடிய ஏரியாவும், இந்த க்ரீன் கலருங்கிறது சேஃப் ஏரியா. ஸோ இதை நம்ம ஒரு க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம எந்த டிசைனையுமே இது போல் தான் இங்கே பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு ப்ரிண்டில் கரெக்டாக வரும். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்பில் பண்ணியாச்சு. இதே நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நியூ டாக்குமெண்ட்ங்கிறத க்ரியேட் பண்ணுங்கள். Ctrl+N போட்டால் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸை வந்து இன்ச்சஸுக்கு மாற்றிட்டு, ஸோ அதுக்கப்புறம் 3.5 அதான் பிஸ்னஸ் கார்டோட சைஸு. ஸோ 3.52 அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இங்கேயே வந்து பிளேட் ஏரியா வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரைட்டு எல்லாமே நமக்கு வந்து இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது எல்லாத்துக்கும் ஈவனாக எடுத்துக்கிடும், எல்லா சைடும் ஒரே மாதிரி வந்துடும். ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து 0.25 கிடையாது, நம்ம 0.125 கொடுத்தா தான் எல்லா பக்கட்டும் ஈக்குவலாக வரும். 0.25 வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், டாப் அண்ட் பாட்டம் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஆட்போர்டுங்கிறது தான் கரெக்டான பிஸ்னஸ் கார்டோட சைஸு. நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறது எல்லாமே அந்த பிளேடு சைஸு. ஸோ இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சேஃப் லைன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 மைனஸ் 0.25. ஸோ நான் ரெக்டாங்குலர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் அந்த சைஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதாவது அந்த பிஸ்னஸ் கார்டு சைஸ்லேருந்து மைனஸ் 0.25 வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+5 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா அது வந்து கைட்லைனாக மாறிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னா வியூவில் போயிட்டு கெய்டில் போயிட்டு மேக் கைடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் அந்த மாதிரி மாறிடும். இப்போ கைட்லைனை லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட டிசைனை வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிளேட் லைன் அண்டு சேஃப் லைன் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆர்ட்போர்டோட சைஸுங்கிறத நம்ம கட் பண்ணி வரக்கூடிய அந்த பிஸ்னஸ் கார்டோட சைஸு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்டிசைனில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து 3.5 2 கொடுத்துட்டு ஓரியன்டேஷன் வந்து இப்படி இருக்கா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மார்ஜின்ங்கிறது தான் நம்ம அங்கே பார்த்த சேஃப் லைன் அப்படின்றது தான் இங்கே மார்ஜின் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்து 0.125 தான் எல்லா பக்கம் வரணும். ஸோ அதனால் நான் 1 கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே அதே மாதிரி வரும். அதே மாதிரி பிளேடு எனக்கு 0.125 தான் எனக்கு எல்லா பக்கட்டும் தேவை. ஸோ அதே கொடுத்து இது பண்ணிடுவோம். இந்த ஸ்லூக் அப்படின்றத நான் என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்த இன்டிசைனை பற்றி கிளாஸ் எடுக்கும்போது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிரும். இதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இப்படி தான் நம்ம இன்டிசைனில் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஓல்டு வெர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய நியூ டாக்குமெண்ட் அந்த டயலாக் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆச்சு. இதே உங்களுக்கு வந்து இப்போ நியூ ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது அதில் வரக்கூடிய நியூ அந்த டயலாக் பாக்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற நான் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுத்துறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ டாக்குமெண்ட்டுங்கிற ஓல்டு இன்டர்ஃபேஸ் இல்லாமல் நியூ இன்டர்ஃபேஸில் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் பிரிண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் இருக்கிறதுல அதில் நான் 3.5 கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஸோ ஓரியன்டேஷன் வந்து இப்படி வரணும். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் 300 கொடுத்துட்டு சிஎம்ஓகே கலர். எப்போவுமே நம்ம பிரிண்ட்டுக்காண்டி டிசைன் பண்ணும்போது சிஎம்ஓகேல தான் டிசைன் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்லேயே அதே மாதிரி நியூ இன்டர்ஃபேஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ Ctrl+N ஆர் நியூ கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோன்னா பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய் இன்ச்சஸில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே தான் 0.125 அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பிளேடுக்கான ஆப்ஷன். அதே மாதிரி சிஎம்ஐக்கு கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா முதல்ல பண்ண மாதிரி க்ரியேட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப் லைன் வந்து அந்த கைடை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இன்டிசைன்லேயும் இந்த நியூ இன்டர்ஃபேஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ Ctrl+N ஆர் நியூ அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்தோம்னா இந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே 3.5 2 ஓரியன்டேஷன் அண்டு கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜின் இருக்குது. ஸோ அந்த மார்ஜினில் தான் நமக்கு வரக்கூடிய இந்த 0.125 அப்படின்றத கொடுக்கணும். அதே மாதிரி பிளேடு, ஸோ அதுலேயும் அதே தான் கொடுக்கணும். ஸோ இங்கே கூடிய இது என்ன அப்படின்றத நான் லேட்டராக உங்களுக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரிண்ட் பேஸ்ட் யூஸ் டிசைன் பண்ணும் போது கண்டிப்பாக இதை மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது பிரிண்டிங்கில் கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.